சாம்ராட் ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். சென்ற பதிவில் நம்ம கார்த்திகை மாதத்தினுடைய சிறப்புகள் எல்லாம் பார்த்தோம். ஸோ நிறைய பேர் நீங்கள் எல்லாம் துளசி செடி பூஜை எல்லாம் பண்ணியிருப்பீங்க. துளசி செடியை மற்றவர்களுக்கும் நீங்கள் கொடுத்துருப்பீங்க. நம்ம இப்போ இந்த பதிவில் பார்க்க போகிறது மார்கழி மாதம். ஸோ கார்த்திகை மாதம் மார்கழி மாதம் ரெண்டுமே ரொம்ப ஒரு அருமையான மாதம்னு சொல்லணும். மார்கழி மாதத்தினுடைய சிறப்புகளில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்ணனுக்கு ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு மாதம். ஸோ இந்த மார்கழி மாதத்தில் என்னென்ன சிறப்புகள் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது, மார்கழி மாதம் அமாவாசை ஹனுமத் ஜெயந்தி அப்படின்னு சொல்கிறது. ஸோ ஆஞ்சநேயருக்கு பிறந்த நாள் அமாவாசை திதியில். மார்கழி பௌர்ணமி பார்த்திங்கன்னா ஆருத்ரா தரிசனம்னு சொல்லுவோம். ஸோ சந்திரன் திருவாதிரை நட்சத்திரத்தில் இருப்பார், சூரியன் தனுசு ராசியில் இருப்பார். மார்கழி மாதம் வைகுண்ட ஏகாதேசி ரொம்ப விசேஷம். ஸ்ரீரங்கம் பூலோக வைகுண்டம்னு சொல்லக்கூடிய ஸ்ரீரங்கத்தில் நம்ம இந்த வைகுண்ட ஏகாதேசி திருநாள் பகல் 10 ராப்பத்து உற்சவமாக நம்ம பார்க்குறோம். அண்ட் மார்கழி மாதத்தில் திருப்பாவை திருவம்பாவை அப்படின்னு சொல்லக்கூடிய ஆழ்வார் ஆழ்வார்களில் பெண் ஆழ்வாராக அவதாரம் பண்ண கோதை நாச்சியார். ஸோ ஆண்டாளினுடைய பெருமையே அவ கூறின திருப்பாவை தான். எல்லா வைணவ திருத்தலங்கள்லேயும் வேற எந்த பிரபந்தமும் சேவிக்க மாட்டா. இவ நாச்சியார் திருமொழி மட்டும்தான் நமக்கு அப்போ சேவிப்பாங்க. ஸோ நாயன்மார்களால் பாடல் பெற்ற திருவம்பாவை. ஸோ சிவன் ஆலயத்தில் எல்லாம் பார்த்தீங்கன்னா திருவம்பாவையும், வைணவ திருத்தலங்கள்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா திருப்பாவையும், வைணவ திருத்தலங்கள் எல்லாம் ஆண்டாள் அருளிய திருப்பாவையும், நம்மளுடைய சைவ திருத்தலங்கள்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா நாயன்மார்களால் பாடல் பெற்ற திருவம்பாவையும் நம்ம கேட்கலாம். மார்கழி மாசத்துல எல்லா கோவில்களுமே காலையில நமக்கு ஒரு 4:30 மணிலேருந்து 5 மணிக்கெல்லாம் திறந்துருவாங்க. ஸோ அதிகாலையிலேயே இறைவனுக்கு பல்லாண்டு பாடி பெருமாளை எழுப்புவதும், அங்கே திருவம்பாவை பாடி சிவபெருமானை எழுப்புவதும் தனுர் மாசத்துல தான். இந்த தனுர் மாசம் தேவர்களுக்கு விடியல் பொழுது. ஸோ தேவர்கள் எல்லாமே இறைவனை விடிய காலை பொழுதாக அவங்க பூஜை பண்றதுனால நம்மளும் ஆலயங்கள்ல எல்லாத்துலேயுமே விடியல் காலை பூஜை ரொம்ப ரொம்ப விசேஷம். இந்த மார்கழி மாதத்துல நம்ம ஹனுமத் ஜெயந்தி அமாவாசையில பார்த்தீங்கன்னா ஆஞ்சநேயரினுடைய பிறந்த நாள். ஸோ அன்றைய நாள் நம்ம ஆஞ்சநேயரை வழிபாடு செய்து, மார்கழி மாதம் நமக்கு பௌர்ணமி திதியில திருவாதிரை நம்ம சிவபெருமான் ஆருத்ரா தரிசனம்னு சொல்றது ரொம்ப விசேஷம். அதுவும் சிதம்பரத்துல அவர் நடனம் புரிந்ததை நம்ம கண்கொள்ளா காட்சியாக நம்ம பார்க்கலாம். ஸோ பொன்னம்பலம்னு சொல்லக்கூடிய அந்த சிவபெருமான் அவரினுடைய ஆடல் காட்சியை அந்த ஆருத்ரா தரிசனமாக நம்ம அவரினுடைய தரிசனத்தை நம்ம பார்க்கிறோம். ஸோ எப்படி சிவபெருமானுக்கு இந்த ஆருத்ரா தரிசனம் மார்கழி மாசத்துல விசேஷமோ, இந்த மார்கழி மாசத்துல வைகுண்ட ஏகாதேசி நமக்கு விசேஷமாக இருக்கு. வைகுண்ட ஏகாதேசி நமக்கு வளர்பிறை ஏகாதேசியில கொண்டாடுகிறோம். அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான மாதம் மார்கழி மாதம். இதுல எல்லாம் இன்னும் ஒரு விசேஷம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாம் மகாபாரதம் பார்க்குறோம் இல்லையா? மார்கழி மாசத்துல தான் மகாபாரத போர் நடந்தது. 18 நாட்கள் இந்த போர் நடந்தது. மகாபாரத போர் நடக்கும் பொழுதுதான் பகவத்கீதையும் பிறந்தது. ஸோ கீதை பிறந்த மாதம் மார்கழி மாதம்தான். ஏன் பீஷ்மர் மகாபாரத போர்ல தோத்து போயிடுறார். அம்பை படுக்கையாக அம்பு படுக்கையில் அவர் படுத்துருக்கார். அப்பதான் பீஷ்மர் என்ன பண்றார்? விஷ்ணு சகஸ்ரநாமத்தை சொல்றார். ஸோ விஷ்ணு சகஸ்ரநாமம் பிறந்ததும் இந்த மார்கழி மாதத்துல தான். அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான மாதம் இந்த மார்கழி மாதம். அதனால மார்கழி மாதத்துல நம்ம முழுமையா இறைவனை ஒரு நம்பிக்கையோட இந்த திருப்பாவை திருவம்பாவை இதையெல்லாம் சொல்லி ஆஞ்சநேயரையும் வணங்கி, நம்ம வைணவ திருத்தலங்கள்ல இந்த வைகுண்ட ஏகாதேசி திருநாளையும் கொண்டாடும் பொழுது நமக்கு அனைத்து விதமான பலன்களும் நமக்கு நிச்சயமாக வரும். ஸோ ஆன்மீகத்தை வளர்க்கக்கூடிய மாதம் இந்த மார்கழி மாதம்னு சொல்லலாம். அண்ட் இன்னைக்கு நம்ம பார்த்தோம்னா நிறைய பக்தர்கள் ஐயப்பன் கோவிலுக்கு மாலை போட்டுட்டு இந்த மார்கழி மாசத்துல இது பண்ணுவாங்க. நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ நம்மளுடைய மனசை ஒரு ஆன்மீகத்தில் நம்ம ஈடுபடுத்திக்கிறோமோ
இந்த மார்கழி மாதம் அப்படிப்பட்ட ஒரு பலத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக விளங்குகிறது. நீங்களும் உங்கள் பிள்ளைகளுக்கு இந்த மார்கழி மாதத்தில் பகவத்கீதா சொல்லி கொடுக்கறது, மகாபாரத கதைகள் சொல்கிறது, விஷ்ணு சஹஸ்ரநாம பாராயணம் பண்ணுறது, திருப்பாவை சொல்லி கொடுக்கறது, திருவம்பாவை சொல்லி கொடுக்கறது, இது எல்லாமே இந்த மார்கழி மாதத்தில் பண்ணுங்க. இறைவனினுடைய அருள் நமக்கு ஒவ்வொருத்தருக்கும் நம்ம இல்லத்தில் மட்டும் இல்லை, நம்ம உள்ளத்திலையும் கண்டிப்பாக இந்த மார்கழி மாதத்தில் கண்ணன் இருப்பார் அப்படிங்கிறத சொல்லலாம். இந்த திருப்பாவை பாசுரத்தில் பார்த்தீங்கன்னா எல்லா பாசுரங்களுமே நமக்கு ரொம்ப விசேஷம்தான். 27வது பாசுரமான கூடாரவல்லி அப்படின்னு சொல்லக்கூடியது, அன்னைக்கு நமக்கு அழகர் கோவில்ல ராமானுஜர் 108 தடா அக்காரவடசல் பண்ணி ஆண்டாளுக்காக கொண்டு போறார். ஆண்டாள் பெருமாள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறார், கிருஷ்ணா நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லி ஸ்ரீரங்கத்தில் ரங்கநாதர் அவளை ஸ்வீகரிச்சுக்கிறார். ஆண்டாள் அவ வேண்டி கொண்டதை அவ நெய்வேத்தியம் பண்றேன்னு சொன்னா அப்புறம் அவ ஐக்கியமாயிடுறா. அதுக்காக ராமானுஜர் நம்மளுடைய கோதை நாச்சியார் ஆண்டாளுக்காக இந்த 27வது பாசுரமான கூடாரவல்லி அன்னைக்கு அக்காரவடிசல் செஞ்சு அழகர் கோவில்ல இருந்து இது ஸ்ரீவில்லிபுத்தூர் போகுது. இன்னைக்கும் இந்த வைபவம் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. ஸோ யாருக்கெல்லாம் கல்யாணம் ஆகணும், கல்யாணத்துல தடை இருக்கு, இவங்க எல்லாரும் மார்கழி மாசத்துல விடாத திருப்பாவை பாராயணத்தை பண்ணுங்க. அதோட சேர்ந்த வாரணமாயிரமும் சொல்லும் பொழுது கண்டிப்பாக உங்களினுடைய மனசு மட்டும் இல்லை, நம்மளுடைய வீடு, நம்மளுடைய உள்ளம், நம்மளை சுற்றி இருக்கிறவர்கள் எல்லாருக்குமே சந்தோஷங்கள் பொங்கும். என்ன நேயர்களே, இந்த பதிவில் மார்கழி மாதத்தினுடைய சிறப்பு, கீதை பிறந்தது, மகாபாரத போர், இப்படிப்பட்ட பல விஷயங்களை நம்ம பார்த்தோம். மீண்டும் சந்திக்கும் முறை நன்றி, வணக்கம்.